தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் வீட்டில் நுழைந்து மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த மனநலம் பாதித்த இளைஞரை தனியா வர்றதுக்கு பயப்படாப்பா இருக்கு. கிளை சின்ன பிள்ளைல சொல்லியிருக்கா, ஒத்தடி பாயில் வந்தாலும் பயப்படக்கூடாதா, இது ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. ஆஹா, அப்படியேதான். ஏப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமா விபூதி பூசிருக்க? இது விபூதி இல்ல, நம்ம கம்பெனி முத்திரை. நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டின் மொட்டை மாடியில் பதுங்கியிருந்த மதுராந்தகத்தைச் சேர்ந்த அருண் என்பவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் போலீசார் சேர்த்தனர். பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். நீங்க வெளியே விடாதீங்க, பப்ளிக் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருப்பாங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தவிக தலைவர் விஜயின் பிரச்சார வாகனம் தற்போது நாகை மாவட்டத்திற்குள் வந்திருக்கிறது. வந்தது ராங்கு, இதுல சாங்கா எதுக்குடா ட்ரிபிள்ஸ் வந்தீங்க? இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பைஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? நான் யாரா? ட்ரெஸ் பார்த்தா தெரியல. உங்கள மாதிரி புறம்போக்களை புடிக்கி தாண்டா முச்சந்தி நிக்கிறேன். என்ன இது? ஒரே திகர்களா இருக்குங்களா, எவ்வளவு வாலண்டியா கொண்டு போடுவேன். ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகா வலிப்பு. ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. விஜய் அம்மா எனக்கு பிடிக்கும். நான் ஓட்டு போட்டு விஜய் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிக்க விஜய்? எத்தனாவது படிக்கிற நீ? நானா ஏழாவதுனா? ஏழாவது படிக்கிற? நான் மூலம் சாகறேன். அப்ப நீ ஓட்டு போட்டு விஜய் வந்து மூலம் முதலமைச்சர் ஆகிடுவ இல்லையா? ஐஸ் சாப்பிட்டுன்னு போ. சொன்னல இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்காவாசி அந்த கட்சி நின்று பாருங்க, மரத்துல குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு. நான் தான்டா ஊரோட டாப்ல மத்த எல்லாருமே எனக்கு கீழே தான். விஜய் பாக்குறதுக்கு குழந்தைய கூட தூக்கிட்டு வருவோம். நீங்க வாங்கம்மா விஜய் பாக்குறதுக்கு. குழந்தை ஒரு வயசு குழந்தை, பிறந்த குழந்தைய கூட தூக்கிட்டு வர எனக்கு உரிமை இருக்கு. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். குழந்தையெல்லாம் கூட்டு வர வேணா உங்க தலைவர் சொல்றாரு, குழந்தையெல்லாம் கூட்டு வராங்கன்றாரு. திரும்ப பாப்பா கூட்டு வந்துறீங்க. 2 வயசா? பாப்பாக்கு எத்தனை வயசு? 3 வயசு குழந்தைய கூட்டு வர சிரமம் இல்லையா? வெக்க எவ்வளவு வெக்கையா இருக்கு. பாப்பா நைட்டு தூங்கவே இல்லை. 2 மணிக்கு விஜய் அம்மா பார்க்க போகணும். சீக்கிரம் எழுப்பிட்டு வாங்க, எழுப்பிடுவாங்க. தூங்காமா நைட்டு சாப்பிட கூட இல்ல. யாரா நீங்களா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைங்க எல்லாம் கூட்டு வர வேணாம்னு சொன்னாங்களே, திரும்ப குழந்தையோட வந்துருக்கீங்களே. என்ன வயசு? 1 வயசு இருக்கும் பாப்பாக்கு. 2 வயசு குழந்தைய கூட்டு வர சிரமம் இல்லையா? இல்ல அப்படி ஒண்ணு இல்ல, எங்களுக்கு விஜய் தான் முக்கியம். நீ பெத்த தாயா, நீ பெத்த பேய். இந்த பார், இன்னும் 1 நிமிஷத்துல இங்க இருந்து ஓடி போறேன், இல்ல உனக்கு நான் சங்கு ஊதிடுவேன். ஓடிப்பா. தளபதி எங்க வந்தாலும் எங்க சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் இருக்கணும். ஏண்டா கொட்டாம்பளை கூட்டு வந்திருக்கேன், பைத்தியம் முடிச்ச நாயே. ஆனா இவ்வளவு மக்கள் கூடி எல்லாம் கலைஞ்சு போறாங்க. அவங்க அவர் முகத்தை பாக்குறதா எல்லாரும் வந்திருக்காங்க. அவர் வரலங்கும் போது ஒரு ஏமாற்றம் தான். இருடா ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளாளுங்க ஆனா இப்ப எங்க தளபதி வராரு, கூட்டத்தை மட்டும் பாருங்க, பின்னாடி ஒரு அதிரடி படையே வந்துட்டு இருக்கு. என்னது இது? இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனச குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டு தெரியுமா உனக்கு? ஆனா எண்ணிக்கை கம்மியா இருக்க. கம்மியா தாண்டி இருக்கான். போன இடத்துல 4 லாரி லோடு இருந்துச்சு, 3 லாரி லோட வந்து கொண்டு போயிட்டா. மிச்சம் 1 லாரி லோட கொண்டாந்து கொட்டிருக்கேன். இதுக்கு மேல எவன் செய்வான்? பேசுற டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா.
நாங்க மரத்திலையும் கம்பத்திலையும் தான் ஏறி நிற்போம். அதாம்ல அணில். ஹலோ ஹலோ, சரியா கேக்கலடா. ஓவர். இங்கேயும் கரகரனுங்குது. ஓவர். கொஞ்சம் மேல வந்து பேசுறா. ஓவர். இதுக்காக டவர் கிடைக்கலன்னு என்னால இதுக்கு மேல ஏறி வந்து பேச முடியாது. ஓவரோ ஓவர். ஹலோ, ஒரு பாயிண்ட வச்சுக்கிட்டு நான் எங்கிட்டு பேசுறது? எவனாச்சும் காட்டுக்குள்ளேயும் டவர் கிடைக்கும்னு விளம்பரம் பண்ணட்டு அவன் காதை கடிச்சு போடுறேன். கிறுக்கியலுக்கு பிறந்தவங்க. அந்த மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா. 1000 ரூபாய் பந்தயம் குதிப்பான். 2000 ரூபாய் பந்தயம் குதிக்க மாட்டான். ஏய், உன்னை நம்பி பந்தயம் கட்டிட்டேன்டா. உனக்காக கூட்டத்துல விலைக்கு வச்சிட்டேன்டா. கரெக்டா குதிடா. என்ன எல்லாரும் சேர்ந்து பந்தயம் கட்டுறீங்க? யார் யாவே? அங்க பாருங்கண்ணே. அதான் மேல உட்கார்ந்துக்கான ஒருத்தன். மேல வந்து தற்கொலை பண்ணிக்க குதிக்கிறேன்னு சொன்னா. குதிரான்னு சொல்லிட்டு நான் 1000 ரூபாய் பந்தயம் கட்டினேன். அவன் குதிக்க மாட்டான்னு 2000 ரூபாய் கட்டினானே. நீங்களே சொல்லுங்க, குதிப்பானா குதிக்க மாட்டானா? பனையூர் நாட்டாம வெயில்ல தலை காட்டாம சனிக்கிழமை வெளிய வரும் மாமா. அரவேக்காடு அண்ணானா கம்பவுண்டுக்குள்ள மண்ணானா பேசுறதெல்லாம் வெத்து பஞ்சு. ஆமா, அந்த FTFS டிக்கெட்டை நான் 1000 ரூபாய்க்கு தந்தேன். பெருசா கொள்ளை அடிக்கத்தானே பாலிடிக்ஸ்க்கு வந்தேன். கொள்கை இல்ல குட்டத்தம்மைக்கு அடிமையாக்க போறேன். நம்ம ஸ்டேட் பிரச்சனைக்கு எல்லாம் நான் சைலண்ட் மோடில் இருப்பேன். சாட்டர்டே மட்டும் தானே சந்து சந்தா வருவேன். பார்ட் டைம் பொலிட்டிஷியனா ஏமாத்துவேன் நானே. கூட்டமெல்லாம் குரங்கு குட்டிங்க, கம்பி எல்லாம் வழு வழுக்குது, சேரெல்லாம் சிதைஞ்சு கிடக்குது, அணில் அதனையும் அடிச்சு உடைக்குது. கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்த மீன் அரிப்புல இருந்த பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி. டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானா இப்படி பேசிட்டு போறான்? அப்பனே வேல் இருக்க வெயிட்ட பார்த்தா ஒரு 7 கிலோ தேர்வு இருக்கு. முருகா, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா தங்கத்திலேயே வேலை செஞ்சு வச்சிருப்போமே. அப்ப இது தங்கம் இல்லையா? தகரம் முருகா. தகரமா? அட பாவிகளா. ஒரு RSS தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க. கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. வேலூர் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ளார். இதனிடையே அமித்ஷா வருகையின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறி பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். என்னடா நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? அதெல்லாம் முடியவே முடியாது. கண்டிப்பா பிளாஷ்பேக் போட்டே தீரணும். காவலன்ல கொஞ்சம் குத்துப்பாட்டுலாம் இல்லன்னு எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் வேலாயுதத்துல 1க்கு 2 பாட்டாவே இருக்கு. ரத்தத்தின் ரத்தமே என் நீரியோடு பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பேன். அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. இங்க வா. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா இவன் அவல்ல மாசா கெத்தா 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயார் பேசுறது? சத்தமா பேசுங்க. பேச முடியாது. ஏன்? அதுலயே அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் தான் எதை தயார் பேசுறது? இது ஆக்ஷன் மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். போற விஷயம் சக்சஸ் ஆயிருச்சு. இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணிட்டு அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கி தர்றேன். அதுக்கப்புறம் நான் ராஜா. நான் ராணிங்களா? மகாராணி. என்னடா என்னம்மா? 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் எனக்கு புடிச்சுதான் வரணும். முயற்சி பண்ண கலந்துகளை செத்து விட்டா. ஓ, குரலி வித்தையா? திரு விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை அதிகமாக கூட்டம் வர்றாங்க, கூட்டம் வரல அப்படிங்கறது 2வது கருத்துங்க. ஏன்னா மக்கள் இன்னைக்கு காட்சி ஊடகத்தை அவ்வளவு பாக்குறாங்க, நேர்ல வர்றாங்க. கூட்டம் வந்தால் சந்தோஷம் தான். ஆனா வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம
ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில வந்து கேட்டுவிட்டு செல்வதை நம்ம எல்லோரும் வரவேற்கணும். இன்னைக்கு தூத்துக்குடியில அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்தினுடைய சேதத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று. அதனால் இந்த அதிசயத்தை நீங்க பார்க்க போறீங்க. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானையா. யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா, அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கலடி. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.